இன்றைக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கவிருக்கும் விக்கிரவாண்டி தொகுதியை பற்றி பார்ப்போம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியாகும். 2011 நடந்த தொகுதி மறுசீரமைப்பில் கண்டமங்கலம் தனித்தொகுதி மறந்து மீண்டும் விக்கிரவாண்டி பொது தொகுதியாக உருவாகியது. இத்தொகுதி 107 ஊராட்சிகளும் விக்கிரவாண்டி பேரூராட்சியும் இத்தொகுதி உள்ளடக்கியதாகும். இத்தொகுதியில் ஒரு சர்க்கரை ஆலை, சாராய ஆலை, குறுமின் உற்பத்தி நிலையம், நூற்பாலை, நவீன 35க்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள், விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி, தனியார் பொறியியல் கல்லூரிகள் உள்ளன மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க குகை கோவில்களும் இத்தொகுதியில் உள்ளன. முக்கிய தொழில் விவசாயம். 2021 கணக்கெடுப்பின்படி விக்கிரவாண்டி தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 2,33,901. அதில் ஆண் வாக்காளர்கள் 1,15,608, பெண்கள் 1,18,268, மூன்றாம் பாலினம் 25. இந்த தொகுதியில் வன்னியர் மற்றும் ஆதி திராவிடர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் மற்றும் இதர சமூகத்தினரும் குறைவாக இருக்கிறார்கள். இந்த தொகுதியில் விவசாயம் பெருமளவில் நடைபெறுகிறது. ஆனால் மழை நம்பித்தான் இருக்கிறது இன்றளவும். இதனால் வேலைவாய்ப்பு தேடி இளைஞர்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். இத்தொகுதி மக்களின் நீண்டகால திட்டங்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். பம்பை ஆற்றின் தடுப்பணை, வராக நதியின் தடுப்பணை, விக்கிரவாண்டியில் விபத்துகளை தடுக்கும் மேம்பாலம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் சிப்காட் தொழிற்சாலைகள், அரசு தொழிற்கல்வி கல்லூரிகள், இத்திட்டங்களை மக்கள் பெரிதும் எதிர்பார்த்துள்ளார்கள். மேலும் 2019 ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதிகள் ஓரளவு நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அப்போது மக்கள் தெரிவிக்கின்றனர். தொகுதி முழுவதும் சாலை வசதி, திறந்தவெளி கிணறுகள், குடிநீர் வசதி, தரைப்பாலம், சிறு குடிநீர் தொட்டிகள், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் விக்கிரவாண்டி தொகுதியும் உள்ளடக்கியது. விரிவுபடுத்தப்பட்ட நத்தன் கால்வாய் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தீயணைப்புத்துறை உள்பட ஓரளவு உள்கட்டுமான அமைப்புகள் உள்ளன. அடுத்து இடைத்தேர்தலில் யார் வெற்றியடைவார், யாருக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கும், நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.